ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية ஃபதுகுலி ஃபீ இபாதி ஃபதுகுலி ஜன்னதி ஸதகல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 27வது நோன்பும் 28வது தராவையும் முடித்துவிட்டு அவருடைய இல்லத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய நோன்புகளை, நம்முடைய நற்காரியங்களை, நல்ல அமல்களை கபூல் செய்து தந்தல்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 28வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஉல்லாஹு லஹு அல்ஃப தரஜத்தின் மினல் ஜன்னah. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சொர்க்கத்திலே அவர்களுக்கு 1000 அந்தஸ்தை உயர்த்தி தருவதாக இன்றைக்கு தராவி தொழுகையுடைய சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சொர்க்கத்தில் 1000 அந்தஸ்து நன்கு விளங்க வேண்டும். ஒரு அந்தஸ்தே அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும். எனவே தராவி தொழுவதுடைய சிறப்பையும் அதை ஆர்வமூட்டி செய்வதற்காக வேண்டியும் ஒவ்வொரு நாளும் தராவினுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அந்த 1000 அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய பாக்கியவான்களாக நம் அனைவரும் ஆக்குவானாங்க. தினமும் ஒவ்வொரு சூறாவிலிருந்து எடுத்து உங்களுக்கு சில உபதேசங்கள் சொல்வதை வழக்கமாக நாம் வைத்திருக்கிறோம். குர்ஆன் நிறைவு செய்யப்பட்டிருச்சு அல்லாஹ்வுடைய கிருபையால். நேற்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துக்களிலிருந்து ஒரு வசனம் உங்களுடைய படிப்பினை செய்திக்காக வேண்டி, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. பொதுவாக 30வது சூரா மறுமையுடைய சிந்தனை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். ஓ நிம்மதியான ஆன்மாவே, அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ நீ செல்வாயாக, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத மர்தியா, பொருந்தி கொள்ளப்பட்ட உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ செல்வாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி, அடியார்களின் மீது நீ நுழைவாயாக. வதுகுலி ஃபீ ஜன்னதி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே நீ நுழைவாயாக என்று மரண சிந்தனையை குறித்தும் மறுமையுடைய சிந்தனை குறித்தும் இந்த ஆயத்து பேசப்படுகிறது. பொதுவாக நல்லடியார்கள், தொழுது வணங்கக்கூடியவர்கள், அவருடைய வஃபாத் ஆகிற பொழுது மலக்குமார்கள் இந்த ஆயத்தை சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை சொல்லி, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, பொருந்தி கொள்ளப்பட்ட உங்களை ரப்பின் பக்கம் நீங்கள் போங்க, அடியார் நல்லடியார்கள் பக்கம் நீங்கள் போங்க, சொர்க்கத்தில் நுழைங்க என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்கள் மத்தியில் ஒன்று கூட்டப்பட்டு சொல்லி தராங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்வாங்களா? நல்லடியார்களுக்கு இப்படிலாம் சுப செய்தி உண்டா? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் இது போன்று நடக்கும் அப்படின்னாங்க. உடனே தாரத்தாரையாக ஆனந்த கண்ணீர். அப்போ எனக்கும் இந்த மாதிரி நற்செய்தி சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்புவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னமே சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அதனால தான் நம்ம கபரில் அடக்கம் செஞ்சோன்னே மேலே அந்த பூவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு என்ன ஓதுறோம்? இந்த ஆயத்தை தான் ஓதுறோம். எல்லாருமே நல்லடியார்களாக நீ ஆக்கி ரப்பே. எத்தனையோ பேர் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்பாங்க, எவ்வளவோ தவறுகள் செஞ்சுருப்பாங்க, குற்றக்குறைகள் இருக்கும். எல்லாம் மன்னிச்சு பொருந்தி கொள்ளப்பட்ட சொர்க்கத்தில் அடியார்கள் நல்லவர்களுடைய பட்டியலில் எங்களையும் சேர்ப்பாயாகன்னு சொல்லி தான் நம்ம தண்ணியை ஊற்றி துவா செய்யணும், பாத்தியா ஓதுறோம். அந்த கபராளிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் நல்லடியார்களோடு சேர்றதும் சொர்க்கத்துக்கு போகவும் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். எனவே இந்த மாதிரி மறுமை சிந்தனையை, மறுமை விஷயங்களை, மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம், அந்த 30வது ஆயத்துக்கள் எல்லாம் அதை நமக்கு நினைவூட்டுகின்றனர். நிறைய பெருமக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் எல்லாம்
கலிமா சொல்லி வஃபாத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. நம்ம கூட அடிக்கடி அந்த துவால அதான் ஓதுறோம், அல்லாஹும்ம வஜ்அல் ஆகிர கலாமினா, யா அல்லாஹ் கடைசி சொல்லை எங்களுக்கு நீ ஆக்கு, பி கௌலி உன்னுடைய சொல்லை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த கலிமாவை சொல்லி நம்ம அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே துவா கேட்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் காத்திமா, யா அல்லாஹ் நாங்கள் வஃபாத் ஆகிற பொழுது நல்ல முடிவை எங்களுக்கு தருவாயாக. யார் யாருக்கும் எப்படி வேணால் மௌத்து வரும், கோரமான மௌத்து வரும், எப்படி வேணாம், அவங்களுடைய நல்ல அறங்களை பொறுத்து அல்லது பாவங்களை பொறுத்து மௌத் என்பது எப்படி வேணால் வரும். சில பேருடைய மௌத்து பாருங்க ராகத்தான மௌத்து, தொழுதுகிட்டே இருப்பார், அப்படியே ரூஹு பிரிஞ்சு, இதெல்லாம் சாலிகான மௌத்துன்றாங்க. சில பேர் பாருங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துல அல்லாஹ் ரூஹை வாங்கியிருப்பாங்க. சில பேர் மதீனாவுக்கு போயிருப்பாங்க, மதீனால வஃபாத் ஆவாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தான்ல அடக்கம் யாரா நம்மள யாராவது மௌத்து வந்து யாரெல்லாம் மௌத்தை கூட துவா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மௌத்தான ஆசை இருந்தால் நீங்கள் ரப்புட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா மதீனால ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யணும், அந்த பூமியில் புண்ணிய பூமியில் வஃபாத்தான துவா செய்யலான்ட்டு ஹதீஸ் இருக்கு. மௌத்தை குறித்து யாரெல்லாம் எனக்கு மௌத்தை குறித்து யாரும் கேட்க முடியாது, கேட்கவும் யாரும் ஆசைப்பட மாட்டோம். ஆனால் மௌத்தாவும் நீங்கள் துவா செய்யணும் ஒரு வேலை இருந்துச்சுன்னா மதீனால மௌத்தாவும் துவா செய்யுங்க, ஜன்னத்துல் பக்கியில் மௌத்தாவும் துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அந்த பாக்கியம் கிடைக்கும் எம்பெருமான் சொன்னாங்க. ஏன்னா 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே அடங்கியிருக்காங்க. யாருக்கும் எந்த வேதனையும் கிடையாது, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பெரும் பாக்கியவான்கள்லாம் இருக்காங்க. அப்போ சாலிகான மௌத்து, நல்ல மரணம், ரமலான் மாதத்தில் வரக்கூடிய மௌத்துலாம் சாலிகான மௌத்து. சில இடங்களில் புண்ணியமான இடங்களில் வஃபாத்தாவது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்பதாக பெருமாள் இப்படியே துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க. சில பேர் தொழுகையில் வஃபாத் ஆவாங்க, சில பேர் ஹஜ்ஜு உம்ரா செய்யும் போது அந்த நல்ல இடங்களில் வஃபாத் ஆவாங்க, அவங்களாம் அங்கேயே அடக்கம் செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லடியாருடைய மௌத்தெல்லாம் சாலிஹா அந்த ரூஹ் எடுக்கிறதே தெரியாது. எதில் தானே எடுப்பாங்க, கட்டை விரல்ல இருந்து ஒரு கம்பியை வச்சு அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட மலக்கு அப்படியே ரூஹை எடுப்பார். கட்டை விரல்லேருந்து அப்படியே வந்து வாய் வழியாக மேலே போகும். அப்போது மலக்குமார்கள்லாம் நல்லடியாக இருந்தால் அந்த ஆயத்தை ஓதி துவா செய்வாங்க. ஒருவேளை அவர் தவறு செஞ்சிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு, அப்போ அவருடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வஃபாத் ஆகக்கூடிய அந்த நபருக்கு முன்னாடி நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுங்க, ஷஹாதத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னா இவர் பக்கத்தில் உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அவர் ஓதுறதுக்கு வாய்ப்பு வரும், கலிமாவுடைய நசீபு கிடைக்கும். ஏன்னா மண் தகல மண் கடைசி வார்த்தை லா இலாஹ கலிமா யார் சொல்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. மண்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. எனவே யாராவது இறுதி தருவாயில் இருக்காங்க, சக்கராத்தாலில் இருக்காங்க, வஃபாத் ஆகப்பதான் தெரியுது, அந்த இடத்துல பக்கத்தில் உட்காந்து நம்முடைய வேலை என்னன்னா கலிமா சொல்லிக் கொடுக்கணும். கலிமா சொல்லிக் கொடுக்கணும். அவரை போய் தட்டி தட்டி சொல்கிறது இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்மளை பார்த்து அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய தந்தை 52 வருஷம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் தெரியும், மக்காவுடைய பெரிய பொறுப்புதாரிகள்னு அவரும் இருக்காரு. ஆனால் அவருக்கு இஸ்லாம் கலிமா சொல்லி வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வுக்கு தரல. அல்லாஹ்வுக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்க, வாயிலிருந்து வரலையே. ஏன்னா அவங்களாம் அடிச்சு போடுவாங்க, காஃபியர்கள்லாம் நம்மளை ஏதோ நினைப்பாங்கன்னு சொல்லி அவர் அந்த காரணத்திற்காகவே இஸ்லாத்தை ஏற்காமல் போயிட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கால ஜித்தால நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் அந்த மரண தருவாயில் இருக்கார், அவர்கிட்ட வந்து என்னது கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. கலிமாலாம் நீங்கள் சொல்கிறாரு, அவர் அந்த செய்கையிலே காமிக்கிறார். வஃபாத்தாக்குடைய அந்த வாலிபர் கலிமா சொல்லாதீங்க அப்படின்னு தடுக்கிறார். போய் குரானை எடுத்துட்டு வா அப்படின்னு செய்கையில் காமிக்கிறார். குரானை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அனபில் காஃபீர், குரானை சத்தியமிட்டு சொல்லி நான் இந்த குரானை மறுக்கிறேன் அப்படியே ரூஹு பிரியுது அவருக்கு. நான் இந்த குரானை மறுக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் ஒரு முஸ்லீம், ஒரு முசல்மான். அப்போ
அப்போ யாருடைய அந்த இறுதி தருணம் நல்லதாக நல்ல முடிவாக இருக்குதோ அவர் சிஹத்தா சொர்க்கத்துக்கு சுபசோதனம் சொல்லி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவர் குரானே எடுத்துட்டு வர சொல்லி அதில் சத்தியம் செஞ்சு அனபில் காஃபீர்ன்றார், தெளிவாக சொல்றாரு. யாருடைய மரணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லடியாருடைய மரணம், நல்லடியாரோட வஃபாத் எப்படி இருக்குன்னா, பத்தி மூனி என்னை சீக்கிரமாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜனாசா என்ன சொல்லுன்னா, என்னை சீக்கிரமாக கொண்டு போங்க, சீக்கிரமாக கொண்டு போங்க. ஆனால் கெட்ட அடியார்கள் நிறைய பாவங்களே மூழ்கியவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அது என்னை கபூரில் அடக்கம் பண்ணினா அல்லாஹ் தஆலா நீ எப்படி வேதனை செய்வான்னு தெரியாது, ரொம்ப கடுமையாக இருக்குமே. அந்த ஜனாசா ஏங்குமா, அந்த ஜனாசா குமுறும், அது ஓல புறலிடும் என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போது துவா இப்படி கேளுங்க, அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் காத்திமா, யாரெல்லாம் எங்களுடைய இறுதி தருவாயை நல்ல முடிவாயாக ஆக்குவாயாக. நல்ல முடிவுனா களிமா சொல்லி வஃபாத்தாகும். அதெல்லாம் அந்த நசீவை நம்ம அனைவருக்கும் தருவானா. அடிக்கடி இந்த துவா ஓதிக்கிட்டே இருக்கும். லா வஜஅல் ஆகிர கலாமினா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாருங்க 999 கிதாபை எழுதி உம்மத்துக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் 4வது வருஷம் படிக்கும் போது எஹியா உல்முதீன் சொல்லி அரபி கிதாப் ஓதி தருவாங்க. நிறைய கிதாபை இந்த உம்மத்திற்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. அவங்க வஃபாத்தாவது ஃபஜ்ருடைய நேரத்தில், அவங்க ஃபஜ்ருடைய நேரத்தில் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகும்போது 3 தடவை அவங்க கலிமா சொல்கிறாங்க. அல்லாஹ் பாருங்க, அவங்க நசீபை பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நல்லா கை கால்லாம் நீட்டி படுத்துக்கிட்டாரு ஃபஜ்ருடைய நேரத்தில். அவங்களுடைய சகோதரர்லாம் சொல்கிறாங்க, மரஹபம் பிக்கும் மரஹபம் பிக்கும், மலக்குமார்கள்லாம் வரது தெரியுது போல, வாங்க நல்வரவு வரட்டும், வாங்க வாங்க சொல்லி பக்கத்தில் இமாம் கஸ்ஸாலியுடைய சகோதரர் அழைக்கிறார். அப்போ இவங்க கலிமா சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்கிறாரு. கை கால்லாம் நீட்டி படுத்துக்கிட்டாரு. ரூபா அப்படியே பிரியும், கலிமாவோட வஃபாத். இப்போ அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தக்வாதாரி, மிகப்பெரிய இறையச்சவாதி. அவங்க சொல்கிறாங்க, சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில பெரும் இமாம்லாம் சொல்லுவாங்க, நீ என்ன சுஃபியான் ஸௌரியா, நீ என்ன சுஃபியான் ஸௌரியா. இமாம் அபூ ஹனீஃபா அவங்க காலத்தில் வாழ்ந்த நிறைய ஹதீஸ்களை, நிறைய சட்டக்கலை வல்லுனர், அவர் ரொம்ப தக்வாதாரி. அவங்களுடைய வார்த்தையை பாருங்க, நான் இறுதி வஃபாத் ஆகிற பொழுது ஈமானோடு மௌத்தாவனா தெரில. ரொம்ப இறையச்சவாதி, இபாதத்தான ஆள், சட்டக்கலை வல்லுனர், நிறைய ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்தவர். அதை சில பேரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீன சுஃபியான் ஸௌரியா, அந்தளவுக்கு தக்குவாதாரின்னு அர்த்தம். அவங்களே என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இறுதி முடிவு ஈமானாக இருக்குமான்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வரலாறுகளை, நிறைய ஹதீஸ் நம்ம சொல்ல முடியும். இமாம் இப்னு ஸர்ரா இந்த சமுதாயத்துக்கு 5 லட்சம் ஹதீஸை கொடுத்துருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு எத்தனை ஹதீஸ் கொடுத்துருக்காங்க? 5 லட்சம் ஹதீஸை சமர்ப்பிச்சிருக்காங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் அவருடைய சக்கராத்தால கனிமா சொல்லி கொடுக்க யோசிக்கிறாங்க. அவங்களே பெரிய இமாமு, அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணுமா? அப்போ அவர் சொன்னார், நான் அல்லாஹ்விடத்துல சின்ன ஆள் தான், நான் எத்தனையோ ஹதீஸ்களை சமர்ப்பித்தாலும் நீங்கள் என்ன முறையோ அதை பண்ணுங்க, எனக்கு கலிமா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் கலிமா சொல்லி சாலிஹான மௌத்தானதை வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கணும். பெரிய பெரிய இமாம்கள்லாம் அல்லாஹ் தஆலா அந்த கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். சில பேர் வரலாறுலாம் பார்த்தா அப்படியே நேர் மாற்றமாக இருக்குது. அவன் வஃபாத் ஆகிறது பாத்ரூமில் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருப்பான் பாருங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்ற வேண்டும். சாலிஹான மரணங்கள் அல்லாஹ் ரப்புல்லா நமக்கு அந்த கலிமா சொல்லி வஃபாத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும். இறுதியாக ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு இமாம் இருந்தாங்க, மிகப்பெரிய இமாம். அந்த இமாம் வஃபாத் ஆகிட்டாங்க சவுதி அரேபியாவில். அவரை குளிப்பாட்டுவதற்கு எப்பயுமே ஒரு இமாம் வருவாங்க. அந்த ஊரில் யார் வஃபாத்தாலும் அறம் ஷரீஃபில் வஃபாத்தான இமாம்களுக்குலாம் ஒரு குளிப்பாட்டிடுவார். இப்போ இந்த இமாம் மௌத்தானா அந்த நபர் வராது குளிப்பாட்டுறது. வந்து பார்த்து முகத்தை பார்த்தா அவருடைய மூஞ்சுக்கு முன்னாடி லைட் அடித்தா அவர் பிரகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரகாசம், பயங்கர பிரகாசம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜனாதாவை குளிப்பாட்டியிருக்காரு. அந்த அஜர்த்து மௌத்தானது ஒரு அஜர்த்து தான், குளிப்பாட்டுறது ஒரு அஜர்த்து தான். சவுதி அரேபியாவில் நடந்த சம்பவம், நிதர்சன சம்பவம். அப்போ
அப்போ எல்லாம் அடக்கம் செஞ்சு தொழுவுச்சு அடக்கம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் பின்னாடி அவர் கேட்குறாரு, யார் அந்த இமாமுங்க இவ்வளோ பிரகாசமாக இருக்காரு, என்ன செஞ்சாரு? அப்போ பக்கத்தில் ஒன்றுலாம் சொன்னாங்க, ரொம்ப எதெல்லாம் செய்யலை, வழக்கமாக தொழுவாங்க, தொழு வைப்பாங்க, மற்ற அமல்கள்லாம் செய்வாங்க. 7 நாள் வாரத்தில் 7 நாள் 6 நாள் இங்கே தொழு வைப்பார், எல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் நகரத்திற்கு போய் அவங்க தாத்தாவை சந்திச்சுட்டு வருவார். அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வருவார். அவருக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க, பலகாரங்கள்லாம். அதுக்கு முன்னாடி அவர் இங்கேருந்து மக்கால இருந்து போகும்போது ஒரு பெரிய வண்டியில் உணவு பொட்டலங்கள், கேக்கு, என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏற்றிப்பார். எல்லாத்தையும் ஏற்றி ஒரு கார் ஃபுல்லாக நெப்பிட்டாங்கன்னு வைங்க. போய் அவங்க தாத்தாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா வீடுக்கும் கதவை தட்டி இதை சதக்கா பண்ணிடுவார். காரில் உள்ள மொத்த பொருளையும் இறக்கி சதக்கா பண்ணிட்டு கடைசியாக தாத்தாவுக்கு உள்ள அந்த ஆப்பிள் பழங்கள், ஃப்ரூட்ஸை கொண்டு போய் கொடுத்து ஒரு நாள் முழுக்க 6 நாள் இங்கே ஊரில் இபாதத் செய்வார். ஒரு நாள் இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் சதக்கா கொடுத்துட்டு தாத்தாவை ஒரு நாள் வந்து சந்தித்து மறுபடியும் வந்துடுவார் ஊருக்கு. இந்த ஒரு காரியம் மட்டும்தான் அவர் வஃபாத் ஆகிற பொழுது அவருடைய முகம் பளிச்சுன்னு இருந்ததற்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். சாலிஹான ஒரு மரணம் அவங்களுக்கு வந்துச்சு, கலிமா சொல்லி வஃபாத் ஆனாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம ஆதாரமாக காட்ட முடியும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லக்கூடிய வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அதே போல் மதீனா போன்ற பெரும் பெருமா ஸல்லல்லாஹு துவா செய்ய ஊரில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அதுலேயும் அல்லாஹ் வஃபாத் அவருக்கு தௌஃபீக் செய்யணும். இறுதி முடிவை நல்ல முடிவாக யாரெல்லாம் எங்களுக்கு ஆக்கி தருவாயாக என்று துவா செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஓ ஆன்மாவை நிம்மதி பெற்று அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்ட ரப்போடு நீ போய் சேரு, நல்ல அடியார்களோடு போய் சேரு, சொர்க்கத்தில் சேரு. அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اجعل آخر كلامنا بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم إنا نسألك حسن الخاتمة وعملا صالحا برضائك رب العالمين. ربنا تقبل منا صلاتنا صيامنا ركوعنا سجودنا وصدقتنا زكاتنا وأعمالنا وتخشنا تضرعنا وتمن تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا توفنا مع الأبرار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. கியாமுல் லைல் தொழுகை 3 to 4 நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.